ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் நயினார் பொத்தை கிராமம் வேளிமலை அடிவாரத்தில் அதிக அளவு மணல் அள்ளப்படுவதால் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறி அச்சம் தெரிவிக்கும் மக்கள் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். சாமியார் என்பவர் ஒரு 9 சுள்ளைகள் வச்சு செங்கல் அறுத்து இதை வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்துக்கிட்டு இருக்காரு. இந்த மண்கள் அனைத்துமே இந்த வேலிமலை அடிவாரத்திலிருந்து சுரண்டப்பட்டது. இந்த மலை அடிவாரம் ஏற்கனவே அது மழை பெய்யக்கூடிய நேரங்களில் நிறைய தண்ணிகள் வரக்கூடிய இடம். இந்த இடத்துல இருந்து அவ்வளோ மண்ணையுமே அவங்க திருடிட்டு இருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே இந்த கம்ப்ளைண்ட்டை இதை கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏற்கனவே சீல் வச்சுட்டு போனாங்க. மறுபடியும் இந்த 9 சுள்ளைகளும் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு 6 மாதம் தான் சீல் வச்சு, ஒரு 6 மாதம் தான் செயல்படாமல் இருந்துச்சு. மறுபடியும் இது இயங்கிக்கிட்டு இருக்கு. இது மாவட்ட நிர்வாகம் இதை உடனே இதை பார்வையிட்டு இந்த மண் திருட்டை தடுத்து எங்கள் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு தர வேண்டும். இங்கே பக்கத்தில் மண் திருட்டு நடக்குது. செங்கல் சூளைக்கு மண் எடுத்து செங்கல் எடுத்து வெளியே கொண்டு வித்துட்டு இருக்காங்க. அதனால் மழை பெய்யும் போது மண் இடிந்து ஊருக்குள்ளே வரும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. அதனால் இதை உடனே தடுத்து நிறுத்தணும். இதை மாவட்ட நிர்வாகம் உடனே இதை செயல்படுத்தி அதை உடனே நிறுத்தணும். இல்லாட்டா ஊர் அழிவிய தர்வானத்தில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதை நிறுத்தியே ஆகணும். இல்லை என்றால் மாவட்ட நிர்வாகத்துக்கு என்ன சொல்கிறோம்னா, இதை நிறுத்தாவிட்டால் போராட்டங்கள் ஏதாவது நாங்கள் பண்ணுவோம். அதை நாம் முதலே தெரிவித்துக் கொள்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கலிங்கம். தங்கலிங்கம், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. கன்னியாகுமரி மாவட்டம் ஞாலம் ஊராட்சிக்குட்பட்ட நயினார் பொத்தை கிராமத்தில் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். வேளிமலை அடிவாரத்தில் தனியாருக்கு சொந்தமான செங்கல் சூளை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த மெஷின் செங்கல் சூளைக்காக மலை அடிவாரத்தில் இருந்து அதிக அளவில் மணல் அள்ளப்படுவதால் மழை காலங்களில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திற்கும் வருவாய்த்துறைக்கும் பலமுறை மனு அளித்தும் எந்த அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு பார்வையிடவில்லை. எனவே பெரும் பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பு மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த மணல் முறைகேட்டை தடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் செங்கல் சூளை மீது நடவடிக்கை எடுக்க தவறினால் ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அப்பகுதி ஊர் மக்கள் தெரிவித்தனர். அஸ்வினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தங்கலிங்கம். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.